அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் டீச்சர்ஸ் கேர் அகாடமி நெஞ்சம் நிறைந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம அடுத்த பொங்கலுக்குள்ள ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணி செய்ய வேண்டும் என்ற வாய்ப்பை நமக்கு இறைவன் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ஆண்டின் துவக்கத்தில் எப்படி உள்ளது டிஆர்பி நிலவரம்? நான் உங்களுக்கு 12ஆம் தேதிக்குள்ள பிளானர் வரும்னு நான் சொன்னேன். அப்போ 12ஆம் தேதிக்குள்ளே வருமானா சொன்ன மாதிரி 10ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்னென்னா, நிறைய பேர் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு போட்டித் தேர்வு எதிர்நோக்கியே படிப்போம். சில பேருக்கு ரொம்ப விரும்பின மாதிரி இப்போ சமீபத்தில் அனுப்பியிருந்தேன் இந்த பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு 33 சீட்டு தான் சார் அப்படின்னாங்க. ஸோ இந்த 33 சீட்டில் இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் நமது டிசிஏவில் 6 பெருமக்கள் இந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஇஓ எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தகவல் தெரிவித்த அந்த 6 ஆசிரியர் பெருமக்களுக்கும், புகைப்படங்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டுள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த டீச்சர்ஸ் கேர் அகாடமியின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் இந்த மாத இறுதிக்குள் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸராக அவர்கள் பணி சிறப்படைய இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். இதுக்கப்புறமா நீங்கள் படிக்கிற விஷயங்களில் ஃபஸ்ட்டு எஸ்ஜிடிஆர்பி சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ஜிடிஆர்பியில் சார் ஒரு 1800 சீட் தான் சார் இருக்குது, எனக்கு வேலை கிடைக்குமா, இல்லை இதான் நான் என்ன குறைச்சிடுவாங்களா அப்படின்னு நெகட்டிவாக சிந்தனைகளை செலுத்த வேண்டியதில்லை. உங்களுக்கு அந்த எக்ஸாம் முடிஞ்ச பொண்ணே கூடுதலான பணியிடங்களை எப்படி இப்போது யூஜிடிஆர்பியில் ப்ளஸ் பண்ணாங்களோ, கிட்டத்தட்ட 500 சீட்டை ப்ளஸ் பண்ணாங்களோ, அதுபோல் எஸ்ஜிடிஆர்பிலையும் மீண்டும் கூடுதல் பணியிடங்களை கூடுதலாக ஒரு 1000மோ 2000மோ கூட கூடுதல் பணியிடங்களாக அதிகரிப்பதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. நம்மளோட வேலை ஒர்க் பண்ணுறது, படிச்சுட்டா நம்ம டாப் ரேங்கில் ஜெயிக்கிறது. அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் இப்போ சில டீச்சர்ஸுங்க இப்போ பிஜிடிஆர்பியில் 200 தான் சார் போட்டிருக்காங்க. ஸோ 200லாம் எப்படி சார் நான் படிக்கிறது, 200க்குலாம் வேலை கிடைக்குமா, இது என்ன, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படிலாம் பல பேர் நிறைய டீச்சர்ஸு தொடர்பு கொண்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. டீச்சர்ஸுங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. அவங்க ஒரு டென்டன்டிவாக ஒரு ப்ராசஸை படிக்கிற ஆஸ்பிரண்ட்டு, அதாவது படிக்கிறவங்க நல்ல ஒரு விடாமுயற்சியோடு தொடர்ந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தாக முதல்ல வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த 200 அப்படி என்பது பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி அந்த வேக்கன்சின்னு எல்லாத்தையும் பட்ஜெட் எடுத்து பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அந்த பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தாக்கலின் போது ஆசிரியர் பணியிடங்களுக்கு இதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, அந்த பணிகளுக்கான எந்த அளவுக்கு தொகை ஒதுக்கப்படுகிறதோ அந்தளவுக்கு அவங்களுக்கான ஊதியம் கொடுப்பதற்கான தொகுப்பான பங்கீடு ஒதுக்கீடு செய்யப்பட்ட உடனே எவ்வளோ வேக்கன்சி போடணும் என்ன பண்ணிட்டு, குறைஞ்சபட்சம் இன்றைக்கெலாம் மாணவ செல்வங்கள் அதிகமாக படிக்கிறாங்க, அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளிகளாகவும் உயர்நிலைப்பள்ளிகள் மேல்நிலைப்பள்ளிகளாம் தரம் உயர்த்திட்டே இருக்காங்க. ஸோ அந்த இடங்களில் தற்சமயத்துக்கு தற்கால ஆசிரியர்கள் ஒரு கொடுக்கப்பட்டாலும் அதாவது பணி கொடுக்கப்பட்டாலும் அவர்களுக்கு நிரந்தர பணியிடங்களாக மாற்றுவதற்கு இந்த போட்டித் தேர்வு மட்டுமே ஒரு அளவுகோலாக கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. அதனால் அந்த போட்டித் தேர்வு என்பது கூடுதல் பணியிடங்கள் அதிகரிக்கும் போது பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டில் உங்களுக்கு 100% தெரியும். அதிகபட்சமாக உங்களுக்கு 2000 சீட்டு கிட்ட இன்க்ரீஸ் ஆகும். அப்போது கிட்டத்தட்ட 2500 சீட்டு உங்களுக்கு கால்பர் ஆகும் அப்படின்னு நீங்கள் நம்பி நீங்கள் ஓகே அப்போ 2000 சீட்டு கிட்ட வரும், நம்ம படிக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக நீங்களே கெஸ் பண்ணி யோசனை பண்ணி உட்காந்து படிக்கக்கூடிய வேலையை மட்டும் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஆனால் கரெக்டாக சொல்லுங்கள், உண்மையாக வருமா இல்லை வராமல் போயிடுமா, நம்பலாமா நம்பக்கூடாது அப்படின்றதுலாம் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆராய்ச்சியை பிஹெச்டியே பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அந்த பிஹெச்டி ஒர்க்லாம் உங்களுக்கு தேவையே இல்லைங்க டீச்சர்ஸ். நீங்கள் படிக்கணும், படிச்சுட்டா ஒரு எக்ஸாம் கரெக்டாக வந்தால் அதில் ஜெயிக்கணும்னு நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ரெசென்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி இந்த மேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வேக்கன்சி எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது இன்னும் கூட 10,000 சீட்டாக வச்சுக்கோங்க. 10,000 வேக்கன்சி ஃபுல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அடுத்த மேக்குள்ளே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் பாராளுமன்ற எலெக்ஷனு, அடுத்த மேக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சட்டசபையாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 பணியிடங்களாவது அரசு ஆசிரியர் பணியாக காத்திருக்கிறவங்களுக்காக கண்டிப்பாக பணியாணைகளை கொடுக்குற அளவுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு நீங்கள் நம்பணும். அந்த நம்பி இந்த 1 இயருக்கு நான் படிக்கிறேன், இந்த 6 மாதத்துக்குள்ளே ஜெயிக்கிறேன், இல்லை அடுத்த வருஷத்துக்குள்ளே ஜெயிக்கிறேன்ற மாதிரி நீங்கள் படித்தா தான் வேலை வாய்ப்புகள் அரசு பணியில் உறுதி செய்யப்படும். அதை விட்டுட்டு வருமா வராதா இப்படியான்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே கண்டி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த சமீபத்தில் நடைபெற்ற பிஓவில் தேர்ச்சி பெற்ற சகோதரிகள் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர், இப்போ 7 பேர் சொல்லி அந்த 3 பேர் குரூப் 2லையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்களுடைய விருப்பம் என்ன, குரூப் 2வில் வேலைக்கு போகலாமா இல்லை பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸராக போகலாமா, பிஎட் பண்ணியிருக்கோம் அதனால் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸராக போகிறோன்னு முடிவெடுக்கிறாங்க. அதுபோல் நீங்கள் படிச்சுட்டே தான் இருக்கணும்.
ஸோ இது வந்து இந்த டைமில் இது வரும்போது நான் கண்டிப்பாக என்னுடைய பெயர் இடம் பெறும், நான் வேலைக்கு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப 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 அதிக கான்ஃபிடென்ட்டாக படிக்கிறவங்களால தான் வெற்றி பெற முடியும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பின்றது குறைஞ்சபட்சம் 2000 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது அப்படி நீங்கள் நம்பி படிங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே அரசு பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டுக்கு அப்புறம் அறிவிக்கும் போது உங்களுக்கே அது புரிய வரும். ஸோ சில தேர்வுகள் பற்றிலாம் சொல்லலை, எதுவுமே கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் பண்ணி ஒரு என்ன சார் வருமா வராதா அப்படின்னு கேட்குறத விட நம்ம தொடர்ந்து பல்வேறு விதமான கோரிக்கைகளை அந்த டிஆர்பி போர்டுக்கோ அல்லது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோ நம்ம மெயில் அனுப்புகிறதோ இல்லை நம்ம என்ன பண்ணுறது கால் பண்ணி சொல்கிறதோ அந்த மாதிரி சில வேலைகள் செய்கிறப்போ நிறைய பேர் அதிக ஆர்வமாக படிச்சுட்ருக்காங்க. அதனால் நம்ம இந்த விஷயங்களை நம்ம மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கூட சில தகவல்கள் மேலிடம் போகும். அதனால் ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இப்போ சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எடுத்துக்கினே வச்சுங்களேன், கம்ப்யூட்டர் சயின்ஸில் கிட்டத்தட்ட 25,000 பேர் படிச்சுட்டு சும்மாவே இருக்கிறாங்கன்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து அரசு வந்து எங்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கணும், நாங்களுக்கு கூடுதலாக பணியிடங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இந்த சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்க அது மூலிமா இப்போ சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. என்னென்னா எல்லா ஸ்கூலும் ஸ்மார்ட் கிளாஸாக பண்ணுறோம், வைஃபை கனெக்ஷன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 7,000 ஸ்கூலுக்கிட்ட நியர்பை 7,000 ஸ்கூலுக்கு மட்டும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தும் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், அதாவது சிஎஸ் 7,000 சீட்டு வந்து ஜூன் மாதத்தில் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதுன்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பு கூட தற்சமயம் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ அப்போது 7,000 சீட்டு உடனே கால்பர் சிஎஸ் வருமா சார் அப்படின்னா, அரசு 7,000 பேரை ஒரு தொகுப்பூதியத்தில் போட்டால் கூட ஒரு வருடத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2,500 பேர் 2,500 பேர் அது என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் வைப்பாங்க. அப்படின்னா எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகிறதுக்காக படிக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து படிக்கிறவங்கலாம் ரொம்ப சீக்கிரமாக நாள் கணக்கிலே வேலைக்கு போயிடலாம். இப்போ நீங்கள் பிஜி எப்போ சார்னா 150 நாள் நம்ம என்ன பண்ணலாம், வேலைக்கு போயிடலாம். ஸோ 150 நாள் நம்ம வேலைக்கு போயிடலாம். இல்லை சார் என் டார்கெட் வந்து 350 நாளில் வேலைக்கு போகலாம். ஸோ படிக்கிறத நிறுத்தாமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க தெளிவான நீரோடையில் போகக்கூடிய ஒரு ஆட்கள் மாதிரி. ஸோ எப்போ வந்து எந்த டைமில் எது கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைச்சிடும். அதனால் நீங்கள் அடுத்த பொங்கல் டார்கெட் பண்ணிக்கிங்க. இந்த பொங்கல் வந்து ஏதோ கடன் வாங்கி கஷ்டப்பட்டு ஏதோ படிச்சுட்டு ஏதோ காலத்தை தள்ளக்கூடிய பொங்கலாக இருக்கலாம். ஆனால் அடுத்த பொங்கல் கண்டிப்பாக அரசு பள்ளியில் நான் ஊழியனாக இருந்து அரசு சம்பளம் பெற்று அதில் எனக்கு வந்து அட்வான்ஸ் முன்பணம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கின்ற மாதிரி நம்பிக்கையோட தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் நீங்கள் ஆட் பண்ணி படிச்சுட்டே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு துறையில் ஏதாவது ஒரு செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், இடைநிலை ஆசிரியராகவோ அல்லது பட்டதாரி ஆசிரியராகவோ அல்லது முதுநிலை ஆசிரியராகவோ அல்லது கல்லூரி பேராசிரியராகவோ அல்லது நீங்கள் நினச்ச மாதிரி அரசு பணியில் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ஏதாவது பணிக்கு போகணும் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா மூலதனம் கிடையாது, உங்களுடைய மைண்ட் பவர் தான். அதாவது மூளையில் நீங்கள் வந்து பதிவு பண்ணுற இந்த விஷயங்கள் தான். அதனால் படிக்கணும். காலையில் மதியம் நைட்டு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் படிப்பை டச் பண்ணி தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த 2024-25ஆம் ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசு பள்ளியோ அல்லது அரசு பணியோ கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதனால் நிறைய சீட்டு இனி வரும் காலங்களில் கூடுதலாக தான் வரும். அந்த பணியிடங்கள்லாம் கண்டிப்பாக அரசு வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ போனது போயிடுச்சு. இனி வரும் காலங்களில் கூடுதலான பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது என்பதை, அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் இந்த பொங்கல் வாழ்த்துக்களோடு உங்களுக்கு இந்த மகிழ்ச்சிகரமான தகவலை தெரிவிப்பதில் இந்த டிசிஐ பெருமகிழ்ச்சி அடைகிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன் டீச்சர்ஸ். நன்றி, வணக்கம்.